ஆல்ரெடி நம்ம டேபிள் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பேரிங் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றுத்தையும் ஒரு 5 லைன்ஸ் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஏபிசிடி எப்படி இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டனும் அதுபோல் இந்த ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்டனில். பீன்றது லைட்டாக இருக்கும், பி அப்படியே போட்டிங்கன்னா டார்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே அபோவ் த லைன் ஃபஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஆன் த லைன் செகண்ட் பிளேஸ். மேலேருந்து கீழே டி, அதையே டார்க்காக வந்தால் டி டார்க்காக போடணும். அழுத்தமான சவுண்டுக்கு டார்க்காக யூஸ் பண்ணுவோம், லைட் சவுண்டுக்கு லைட்டாக யூஸ் பண்ணுவோம். சே, மேலேருந்து கீழே அப் டு டவுன் சே, லைட்டாக போட்டால் சே, அதையே டார்க்காக போட்டால் ஜே, லைட்டாக போட்டால் கே, டார்க்காக போட்டால் ஜி. எஃப், லைட்டாக போட்டால் எஃப், டார்க்காக போட்டால் வி. இத்து, லைட்டாக போட்டால் இத்து. இங்கிலீஷ் லெட்டர் படி ரெண்டுமே டிஹெச் தான் ஸ்பெல்லிங் வரும். இத்துன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா லைட்டாக யூஸ் பண்ணணும். தீ அப்படின்னு சவுண்ட் வந்துச்சுன்னா டிக்காக யூஸ் பண்ணணும். தீஸ் அப்படின்னா டார்க்கு, டே அப்படின்னா லைட்டு. எஸ்ஸு, லைட்டாக போட்டால் எஸ்ஸு, டார்க்காக போட்டிங்கன்னா இசட்டு. அதையே வளைஞ்ச இது ஓப்பன் ப்ராக்கெட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோஸ்டு ப்ராக்கெட். இதோட ஓப்பன் ப்ராக்கெட்டோட க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் இஷ்ஷு இசட்டு. எம்மு, என்னு இங்கு, லைட்டாக போட்டால் என்னு, டார்க்காக போட்டால் இங்கு. எல்லு, அப் டு டவுன் டு அப்பு எல்லு. டவுனோடார், ஃபைனலாக நம்ம கை டவுனில் முடிஞ்சிச்சுன்னா டவுனோடார், ஃபைனலாக நம்ம கை அப்பில் முடிஞ்சிச்சுன்னா அப்போடார். இந்த ஆரோ மார்க் எல்லாமே டேரக்ஷனுக்காக தான். டபிள்யூ, ஊக்குடு ஸ்டார்டிங்கில் ஒரு ஊக்கு வந்துச்சுன்னா டபுளிங், அதையே தலைக்கீழே போட்டிங்கன்னா ஒய். 2 டைப்ஸ் ஆஃப் ஹச் இருக்குது. ஒன்று அப்போடு ஹச்சு, இன்னொன்று டவுனோடு ஹச்சு. ஃபைனலாக நம்ம கை அப்பில் இருந்துச்சுன்னா அப்போடு ஹச், ஃபைனலாக நம்ம கை டவுனில் இருந்துச்சுன்னா டவுனோடு ஹச். ஸ்டார்டிங்கில் இந்த டபிள்யூ ஒய் ஹச்லாம் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போடு ஹச்சை ஈஸியாக போட்டுடலாம். ஆருக்கு டவுனோட ஹச்சு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போட ஆரும் சேவும் மோராலஸ் கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே 30 டிகிரி தான், ஆனால் உங்களுக்கு எப்படின்னா பர்பண்டிகுலராக வரும். ஓகேங்களா, சேன்றது பர்பண்டிகுலராக வரும். அந்த கேப் பெருசாக இருக்கும். ஆறு ஸ்லாண்டிங்காக போகும், அதோட கேப்பு சின்னதாக இருக்கும். பர்பண்டிகுலர் போடுற மாதிரி வந்துச்சுன்னா, பர்பண்டிகுலர்னால் என்னென்னா இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி சே போடுறோமா, இதுதான் அந்த பர்பண்டிகுலர். இப்போ ரே போட்டோன்னா அந்த பர்பண்டிகுலர் போட முடியாது. ஓகேங்களா, இந்தமாதிரி பர்பண்டிகுலராக வந்துச்சுன்னா சே, ஸ்லாண்டிங்காக வந்துச்சுன்னா ரே, அப்போடு ஆர். பாக்கி இருக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.